எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதமிகு சிவமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடும் வந்து அல்செய்ம் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று 12/4/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். புதிய காரியத்துக்காண்டி செல்வதாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க ரெகுலரா வேலைக்கு போறதுலாம் அது கணக்கு கிடையாது. இன்றைய திதி தசமி திதி. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மதியம் 12 மணி 33 நிமிடம் வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். யோகம் சாத்தியம் நாம யோகம் மதியம் 3 மணி 41 நிமிடம் வரை, பின்பு சுபம் நாம யோகம். கரணம் வணிசை கரணம் காலை 10 மணி 13 நிமிடம் வரை, பின்பு பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் திருவாதுரை நட்சத்திரத்திற்கு மதியம் 12 மணி 33 நிமிடம் வரை, பின்பு புனர்பூசம். கிரக நிலவரங்கள். மேசராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த மாதம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒண்ணுதான், ஓகேங்களா? அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே காமனாக தான் நம்ம பலன் சொல்றோம். நேத்திக்கு ரிஷப ராசிக்கு அரசியல் வரைக்கும் பார்த்துருக்கோம், 5ஆம் இடம் வரைக்கும். இப்ப ரிஷப ராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது, ஓகேங்களா? ரிஷப ராசிக்கு 6ஆம் அதிபதியே சுக்கிரன் தான். அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. சுயசாரம் பரணி நட்சத்திரத்துல இருக்கிறாங்க, புஷ்கரன் அம்சத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு, பயணங்கள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது பயணம் தான். அதனால அதிகப்படியான பயணங்கள் இருக்கும், ஓகேங்களா? வாடிக்கையாளர்களோட வருகை அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும். இந்த வருடம் பொதுவாகவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வேலையில. இப்ப புதுசா வேலை தேடிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்க 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது, ஓகேங்களா? இதோட அதிபதிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் சாரத்துல 9-10 கூடிய சாரத்துல பயணம் செய்யறார் இந்த தமிழ் வருட பிறப்பு பராபவ வருடத்துல. அப்ப ஆண் ஒரு ரிஷபராசியில பிறந்தாங்கன்னா அவங்க மனைவியால லாபம் உண்டு 11ங்கிறது. ஒரு பெண் ரிஷபராசியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கணவரால அவங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்தானம் 7ஆம் இடம், அதிலிருந்து 5ஆம் இடத்துலதான் அவங்களோட ராசிநாதன்கிறது பயணம் செய்யறாங்க. அப்ப 5ஆம் இடங்கிறது சினிமா பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரிஷபராசியில பிறந்த ஒரு ஆண் இருந்தாங்கன்னா அவங்க மனைவியை இந்த வருடம் மேக்சிமம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், அதாவது சினிமாவுக்கு போறது, பீச்சு, பார்க் இந்த மாதிரி கூட்டிட்டு போனீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப அந்யோன்யம் ஏற்படும். இப்ப பெண் பிறந்ததுனால அவங்கள கணவரை கூட்டிட்டு போங்க, வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு
குடும்பத்துல வந்து ஒரு பாண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்ப திருமண வாய்ப்பு ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு எப்படின்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த வருடத்துல வந்து நடக்கும். இந்த சித்திரை மாதம் அதுக்காண்டி முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் தடங்கல்கள் வரும் அல்லது தாமதத்த வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா 7ஆம் அதிபதியான செவ்வாய் சனி பகவான் சாரத்துல போறனால சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அல்லது உங்களோட கேஸ்ட்ல வந்து உட்பிரிவு அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதுல நீங்க வந்து அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியும். ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது வந்து தந்தையை குறிக்கக்கூடியது. உங்களோட பார்ட்னரோட உடன்பிறப்பு. அதாவது ஆணா இருந்தா மனைவியோட கூட பிறந்தவங்க, பெண்ணா இருந்தா கணவரோட கூட பிறந்தவங்க. ஓகேங்களா? இந்த 9ஆம் அதிபதிங்கிறது வந்து சனி பகவான் வருவாங்க. அவரு வந்து சுயசாரத்துல வந்து மீன ராசியில வந்து பயணம் செய்கிறார். அப்ப தன் ஸ்தானத்துக்கு அது 3ஆம் இடம் நாங்க சொல்லுவோம். அப்ப அதிகப்படியான பயணங்கள் வந்து இருக்கும். அது எல்லாமே சின்ன சின்ன பயணங்கள், குறுகிய பயணம் உண்டு. 3ஆம் இடம்ங்கிறது. அவங்களுக்கு வந்து வெற்றி அதிகமாக கிடைக்கும். ரிஷபராசியில பிறந்தவங்களோட தந்தையா இருக்கட்டும், அல்லது அவங்க பார்ட்னரோட உடன்பிறப்பா இருக்கட்டும், அதிகப்படியான வெற்றி வாய்ப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ஆண்டு பொறுத்தவரைக்கும். அடுத்தது 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலும் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. அதுவும் சனி பகவானா வரனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் விஷயமாக பயணங்கள் அதிகமாக இருக்கும். அல்லது தொழில்ல வந்து இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? தொழில்னாலும் நல்ல லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மே மாசம் குரு பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து மாமியார் வந்து தன்னோட ஆரோக்கியத்துல வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல்நிலை சம்பந்தப்பட்ட குறைவுங்கிறது உங்களுக்கு வந்து வரும் மாமியாருக்கு. ஓகேங்களா? மாமியாரால் லாபங்கள் நிச்சயமாக உண்டு ரிஷப ராசிக்கு. அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறது வந்து மூத்த சகோதரன், சகோதரி, அண்ணே, அக்கா குறிக்கக்கூடியது. இப்ப சில பேருக்கு ஃபேமிலியில வந்து பெரியவங்க இருக்காங்கன்னா, அவங்களோட மருமகன் அல்லது மருமகள குறிக்கக்கூடியது தான் 11ஆம் இடம். இவங்களால ரிஷபராசி நேயர்களுக்கு லாபங்கள், நன்மைகள் இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. இவர்களும் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள் அல்லது தங்கியிருக்க வீட்ட வந்து மாத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அல்லது வேலையில ஒரு இடமாற்றம் வரும். அல்லது வீட்ல உள்ள பொருட்கள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான காலங்கள் இந்த ஆண்டு. அதே மாரி இவங்க வந்து மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ல தான் இருப்பாங்க. இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் சோம்பல் தன்மை வந்து இருக்கும். காலைல லேட்டா தான் எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சின்ன சின்ன கோபங்கள், காயங்கள் வந்து ஏற்படும். அண்ணே, அக்கா, மருமகன், மருமகள் உங்க ஃபேமிலில. பதவி உயர்வு எப்படி சார் இருக்குன்னா, கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? வெளிநாட்டு யோகம் வந்து உண்டா அப்படின்னா, ரிஷப ராசிக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா ராசிநாதனே சுக்கிரன் 12ஆம் இடத்துல தான் வருட பிறப்பு வந்து பயணம் செய்றார். அதுவும் சுயசாரத்துல நிச்சயமாக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்றவங்களுக்கு இந்த ஆண்டு பராபவ வருடத்தில் வெளிநாட்டுக்கு போவீர்கள். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மிதுன ராசிக்கு இதே மாதிரி டீட்டெயிலா பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் 100 நாள்ல வந்து நிச்சயமாக நடக்கும். நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன மனதார நினைத்து மணிக்கட்டுல நீங்க தினைக்கும் எழுதிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் நம்பர் மாறும். உங்களோட கோரிக்கையை மட்டும் மாத்தக்கூடாது. எந்த கோரிக்கையா இருந்தாலும் அது நிறைவேற வரைக்கும் அந்த கோரிக்கையை மட்டும் மனசுல நினைச்சுங்க. திருமணம் நடக்க வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? நல்ல வேலை கிடைக்கணுமா? ப்ரமோஷன் வேணுமா? இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் நல்ல மார்க் வேணும்னு நினைக்கிறவங்க, இது மாரி எதா இருந்தாலும் சரி, நீங்க பாசிட்டிவா மட்டும் நினைக்கணும். நெகட்டிவா நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. ஒரு ரூ. 25 தான் செலவு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு உங்க ஜாதகத்துல லக்னம் தெரிந்தால் 12 லக்னம், 12 ராசி, 12 லக்னம் சேம். லக்னம் தெரிந்தால் லக்னத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. லக்னம் தெரியல சார் அப்படின்னா, ராசி தெரிஞ்சா ராசிக்கு உண்டான நம்பரை மட்டும் எழுதிட்டு வாங்க. இல்ல அதுவும் தெரிஞ்சுக்கணும்னா கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குறிச்சு கொடுக்குறேன். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் 45. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. மகர ராசி
அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. இது காமனான ராசி பலன் தான். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.